ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோவோட ஒரு கண்டினியூவேஷன், சரியா? அந்த வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நசீர் அதை கவனமாக கையில் எடுத்து திருப்பினான். அதாவது நசீரன் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நசீருக்கு ஒரு கிறிஸ்டல் பால் கிடச்சிருக்கு. நசீர் அப்படிங்கிறது யாரும் இல்லை, ஒரு ஆடு மாடு மேய்க்கிற ஒரு பையன். அந்த பையனுக்கு ஒரு கிறிஸ்டல் பால் கிடச்சிருக்கு. அந்த பாலை தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவனமாக கையில் எடுத்து திருப்பி பார்க்குறாரு, சரியா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நசீர் கேர்ஃபுல்லி டுக் இட் இன் ஹிஸ் ஹேண்ட். நசீர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தன்னுடைய கையில் எடுத்து அந்த டேர்ன் இட் அரவுண்ட், அதை திருப்பி பார்க்குறாரு, சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸு. ஆச்சரியத்துடன் திடீரென்று ஸ்பெக்டிங் பந்திலிருந்து பலவீனமான குரல் வருவதை கேட்டான். ரொம்ப சர்ப்ரைஸாக பார்க்குறான். திடீர்னு பார்த்தா அந்த ஸ்பெக்டிங் பந்து இருக்கு இல்லையா, அதான் கிறிஸ்டல் பால், அதிலிருந்து ஒரு வீக்கான ஒரு வாய்ஸ் ஒன்று வரதை அவன் கேட்குறான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வித் சர்ப்ரைஸ். வித்னா உடன், சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியம். வித் சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியத்துடன், சடன்லி அப்படின்னா திடீர்னு, ஹீ ஹியர்ட் அ வீக் வாய்ஸ், ஒரு பலவீனமான ஒரு குரல் அவன் கேட்குறான். அது எதுலேருந்து வருது அப்படின்னா கம்மிங் ஃப்ரம் த கிறிஸ்டல் பால், அந்த கிறிஸ்டல் பால்லேருந்து வருது, சரியா? அடுத்த சென்டென்ஸு. அதில் உங்கள் மனம் விரும்பும் ஒரு ஆசையை நீங்கள் செய்யலாம், அதை நான் நிறைவேற்றுவேன் என்று கூறப்பட்டிருந்தது. அதாவது என்னென்னா, உங்கள் மனசில் என்ன ஆசை இருக்கோ அதை கேளுங்க, அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் செட். இட்டுங்கிறது எதை சொல்லுதுன்னா அந்த கிறிஸ்டல் பால் தான் சொல்கிறான். அந்த கிறிஸ்டல் பால் சொல்லுதான், யூ கேன் மேக் அ விஷ் தட் யுவர் ஹார்ட் டிசைட். உங்கள் மனசு என்ன ஆசைப்படுதோ அதை என்கிட்ட கேளுங்க, அதை நான் ஐ வில் ஃபுல்ஃபில் இட், நான் அதை நிறைவேற்றுறேன். என்ன ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. உண்மையில் ஒரு குரல் கேட்டதை நசீரால் நம்பவே முடியல. இப்போ வரைக்கும் அவனால் அந்த கிறிஸ்டல் பாலில் இருந்து தான் அந்த குரல் கேட்குது அப்படிங்கிறத அவனால் நம்பவே முடியல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நசீர் குட் நாட் பிலீவ், அவனால் நம்பவே முடியல. குட் நாட் பிலீவ் தட் உண்மையாகவே he had actually heard a voice, அந்த வாய்ஸை கேட்டான் அவன், ஆனால் அதை அவனால் நம்பவே முடியல. குட் நாட் பிலீவ். ஓகே, அடுத்த சென்டென்ஸு. அந்த ஸ்பெக்டிக் பந்திலிருந்து தான் அந்த குரலை கேட்டிருக்கிறான் என்பதை உறுதி செய்த போது அவன் மிகவும் குழம்பி போனான். அந்த ஸ்பெக்டிக் பந்திலிருந்து தான் அந்த குரலை கேட்டிருக்கான் அப்படிங்கிறத அவனால் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம்தான் அவன் ரொம்ப குழம்பி போகிறான். எப்பட்றா இந்த கிறிஸ்டல் பால்லேருந்து இப்படி ஒரு வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாயிடுறான். ஆனால் ஷோராக தெரியுது அந்த வாய்ஸ் இந்த கிறிஸ்டல் பால்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when he made sure that he had indeed heard that voice from the crystal ball. when he made sure, உண்மையாகவே, அதாவது உறுதியாகவே, he made sure டெஃபினட்டாக, that he had ரியலி, இண்டீட் அப்படின்னா ரியலி, ஹியர்ட் தட் வாய்ஸ், உண்மையாகவே அந்த வாய்ஸு கிறிஸ்டல் பால்லேருந்து தான் வருது அப்படின்றத உறுதி செஞ்சுக்கிட்டான். ஹீ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்டு, அவன் ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிட்டான். அடுத்த சென்டென்ஸு. அவருக்கு பல விருப்பங்கள் இருந்தன, அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை அவரால் தீர்மானிக்க முடியவில்லை. இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு அவனால் டிசைட் பண்ண முடியல. ஏன்னா அவன்கிட்ட நிறைய ஆசைகள் இருக்குது. அதனால் எதை கேட்கறது அப்படின்றது அவனால் முடிவு பண்ண முடியல. ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹி ஹேட் ஸோ மெனி விஷஸ். அதான் இவர்கிட்ட நிறைய விஷஸ் இருக்குது. விஷஸ்னால் ஒன்றும் இல்லை, அவனுடைய ஆசைகள் சொல்கிறது. தட் ஹி குட் நாட் டிசைட் அப்பான் ஒன் பர்டிகுலர் விஷ். அதில் ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும்
எடுத்து டிசைட் பண்ண முடியல. இதுதான் எனக்கு வேணும்னு அவருக்கு சொல்ல தெரியல. அடுத்த சென்டென்ஸு, நாளை வரை காத்திருந்தால் எனக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வரும், பிறகு என் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்றார். எனக்கு நாளை வரை டைம் வேணும், நான் நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்கணும். அப்போ தான் நான் அதை நாளை வரை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, பல விஷயங்களை நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய விருப்பத்தை உங்ககிட்ட சொல்கிறான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ செட் டு ஹிம்செல்ஃப். அதான் ஹீங்கிறது நசீர் யார்கிட்ட சொல்கிறான்? அந்த கிறிஸ்டல் பால் கிட்ட சொல்கிறான். ஹீ செட் டு ஹிம்செல்ஃப், இஃப் ஐ வெயிட் டில் டுமாரோ, நான் நாளைய வரையும் வெயிட் பண்ணிவிட்டு ஐ வில் ரிமெம்பர் மெனி திங்ஸ், நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு தென் ஐ வில் மேக் மை விஷ், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசையை உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸை, அவர் ஒரு பையில் படிக உருண்டையை வைத்து மந்தையை கூட்டி மகிழ்ச்சியுடன் கிராமத்திற்கு திரும்பினார். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த படிக உருண்டை என்ன பண்ணுறாரு, ஒரு பேக்குள்ளே போட்டுட்டு அவனுடைய ஆட்டு மந்தைகளை கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கிராமத்துக்கு திரும்புகிறாரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ புட் த கிறிஸ்டல் பால் என்ன பேக். என்ன பண்ணுறாரு, இவர் கிறிஸ்டல் பாலை ஒரு பேக்குள்ளே போட்டுடுறாரு. அண்ட் கேதரிங் த ஹர்டுனா அந்த ஆட்டு மந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு ஹாப்பிலி ரிட்டன் டு த வில்லேஜ், சந்தோஷமாக அந்த கிராமத்திற்கு திரும்புகிறாரு. அடுத்த சென்டென்ஸு, ஸ்பெக்டிக் பந்தை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தார். அந்த கிறிஸ்டல் பால் பற்றி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இதே எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஹீ டிசைட்னா இவர் ஒரு முடிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, he could not tell anyone about the crystal ball, யாருக்கிட்டையும் இந்த கிறிஸ்டல் பால் பற்றி சொல்லக்கூடாது. he could not tell anyone, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது about the crystal ball. ஓகே, அடுத்த சென்டென்ஸு, அடுத்த நாளிலும் நசீர் எதை விரும்புவது என்று தீர்மானிக்க முடியவில்லை, ஏனென்றால் அவருக்கு தேவையான அனைத்தும் அவரிடம் இருந்தன. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேவும் வந்துச்சு. நசீரால் அவர் விரும்புகிறது இதுதான் அப்படின்றத தீர்மானிக்கவே முடியல, அவரால் டிசைட் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவரால் முடிவு செய்யவே முடியல. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆன் த ஃபாலோவிங் டே ஆல்சோ, மறுநாளும் ஃபாலோவிங் டேனா நெக்ஸ்ட் டே ஆல்சோ நசீரால் குட் நாட் டிசைட், அவரால் முடிவு பண்ண முடியல. வாட் டு விஷ் ஃபார், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியல. பிகாஸ் ஹீ ரியலி ஹேட் எவ்ரிதிங் ஹீ நீடட், அவருக்கு வேண்டியது அனைத்தும் அவர்கிட்ட உண்மையாகவே எல்லாமே இருக்குது. அதனால தான் அவரால் முடிவு பண்ண முடியல, அவருக்கு என்ன வேணுங்கிறத முடிவு பண்ண முடியல. ஓகே, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.